ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாடையில போற வயசுல ஊஞ்சலாடுற இந்த கிழவிங்கல இருந்து குழந்தைக்கு காதுல பால் ஊட்டுற இந்த ஆண்டி வரைக்கும் ஏகப்பட்ட காமெடியான சம்பவங்களை பத்தி தெரிஞ்ச பண்ண போறோம். ஏண்டி குந்தாணி, என் வாய் என்ன காதுலையா இருக்கு? இருடி, உன்னை என்ன பண்றேன் பாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணு. என் பொண்டாட்டியோட அறிவை பாத்தீங்களா? வெயிட்ட குறைச்சிட்டு ஊரை ஏமாத்துறதுக்கு எப்படி அளவு எடுக்கிற பாருங்க வெயிட்ட. லைட் ஜெட்டி சார், லைட் ஜெட்டி. இதுக்குள்ள லைட் செட் பண்ணிருக்கோம். இதை மட்டும் நீங்க மாட்டிட்டு தெருவில் எடுத்து போனீங்கன்னா எல்லாரும் உங்களே தான் பார்ப்பாங்க. வாட்சில, ஷூல, கண்ணாடியில, தொப்பியில கூட லைட் வச்சு பார்த்திருக்கோம். ஆனா கடைசியில ஜட்டில கொண்டு வச்சார பத்தி லைட்ட. இந்த பொண்ணுங்கெல்லாம் ரோட்ல போனாதான் பைக்கை விட்டு இடிக்கிறாங்கன்னு பார்த்தா தண்ணியில போட்ல போனா கூடவாமா இடிப்பீங்க. அதுலதான் நாங்க ஸ்பெஷலிஸ்ட். சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணி அருள் வழங்குங்க. அருள் தர இப்ப பண்ணுவாரு பாரு. அதுவும் ஆண்களுக்கு தனி விதமா, பெண்களுக்கு ஒரு விதமா பண்ணுவாரு. ஓகே சார், போட்டோக்கு போஸ் கொடுங்க. கை வச்சிட்டா. டேய் கொய்யால, நீயாடா? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. பிரஷர் வாட்டர் ரைட்ல அந்த பொண்ணை தூக்குறதுக்கு இவர் பட்ட பாடு இருக்கே. ஏமா, காலையில என்னமா தின்ட்டு வந்த? இந்த கணக்குற உன்னை தூக்கவே முடியலையே. ஏண்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? என்னடா இது இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஐயோ, சட்டப்பல்லா சரி ஆயிடுச்சு. இந்த கூட்டத்துல எப்படா போறது? என்ன எல்லாரும் நமக்கு வழி வர்றாங்க? ஒருவேளை நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ? ஓ, சேத்துல விழுந்ததுல இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டாதான் மரியாதை கிடைக்கணும், இல்ல சேத்துல விழுந்தா கூட கிடைக்கும். தம்பி, இந்த வாட்டர் கேனை கொஞ்சம் தூக்குப்பா. ये सब क्या देखना पड़ रहा है? अच्छा है मैं अंधा हूँ. இப்படி ஒரு கியூட்டான ஆக்சிடென்ட் எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி. ஏ மாமே, யாரா இந்த அனகொண்டா வலையில ஏத்தி விட்டது? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. खत्म. நமக்கு தான் இது ட்ரெயின் டாய்லெட். ஆனா ஜோடியா வரவங்களுக்கு இதுதான் நைட்ல மீட் பண்ற லவர் ஸ்பாட். தன்னோட பொண்ணு பாத்ரூம்குள்ள போயிட்டு ரொம்ப நேரமா வெளியே வரலனதும் அவங்க அம்மா வந்து கதவை டமா டமால் தட்டிட்டு இருக்காங்க. சரி, அந்த பொண்ணு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா, ஏதோ ரெண்டு சிக்கிக்கிச்சு. என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. ஆத்தி எவனோ வீடியோ வேற எடுக்கறானே. அண்ணே, எங்க அம்மா போயிடுச்சா? வெளியே வாமா. தோ வரனே. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே, கண்ணுல பட்டுதா என்ன ஆயிருப்பேன்? டார் ஆயிருப்போமே. அடுத்ததான் நம்ம தலைவனோட என்ட்ரி. வாங்கய்யா, வாத்தியாரையா, வரவேற்க வந்தோம் ஐயா. வாங்க ஏட்டா, சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. அம்மா போ. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஒரே நேரத்துல ரெண்டு சமையல் பண்ணணும். ஆனா பாத்திரம் ஒன்று தான் இருக்கு. என்ன பண்றது? அதுக்குதான் நம்ம அண்ணன் ஒரு சூப்பரான டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. வானல ஒரு தடுப்பானையை கட்டி இந்த பக்கம் ரொட்டி சுடுறாரு, இந்த பக்கம் அதுக்கான குருமாவை வைக்கிறாரு.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். அண்ணனோட பரம்பரையிலேயே இவர் தான் முதல்ல கார் வாங்கியிருப்பாரு போல. ஏன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக கொடுத்த பொம்மை கார் கீய உண்மையான கார் கீன்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ சார் என்ன சார் பண்றீங்க, ஏமா டூப்ளிகேட் கீயை கொடுத்துட்டு ஏமாத்த பாக்குறியா, கார் ஓபனே ஆக மாட்டேங்குது. அந்த ஆண்டி ஒரு ஆர்வத்துல அலையில தள்ளாடி விழ அங்க இருந்த பயப்புள்ள ஏறி போட்டா பாருங்க ஒரு ஸ்மேக்க. ஏமா சாரிமா தெரியாம விழுந்துட்டேன். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி வெளியே போன பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததும் ஆஹா என்னடா ஒரு ரோஜா பூ பலூனா இருக்கு டெக்கரேஷன் பண்றக்காப்புல நம்ம புருஷன் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. ஆஹா இன்னைக்கு நம்ம கல்யாண நாளா, நம்ம புருஷன் பெருசா ஏதோ சர்ப்ரைஸ் பண்றான் போல. வாமா வா உள்ள வா, வலது கால வச்சு வா, வரும்போது இந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு வா, உனக்கு பெரிய சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். ஏங்க ஏதோ பெருசா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க, என்னன்னு சீக்கிரம் காமிங்க. கண்ணை மூடிட்டே வாமா, இப்போ காட்டுறேன் பாரு உனக்கு. வந்தாச்சு, இப்ப கண்ணை திறந்து பாரு பாப்போம், இதுதான் உனக்கான சர்ப்ரைஸ். மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கற்பிச்சாடா? ஐயோ இதுக்கெல்லாம் காலேஜுக்கு படிக்க வருதுங்களா முடிக்க வருதுங்களான்னு தெரியலையே. அங்க மெட்ரோ ஒர்க் நடக்குது, பக்கத்துலயே இவங்க ஒர்க்கும் நடக்குது. டேய் சீக்கிரம் வாடா அங்க போலாம். வாச்சல போலாம். டேய் அங்க வேறடா, இங்க பாரு டேங்க் பெருசா இருக்கு, இதுக்குள்ளே போலாம். அதுக்குள்ள போய் என்ன டேங்கவா க்ளீன் பண்ண போறீங்க? ஒரு சில மணி நேரங்கள் கழித்து. ஹலோ யாராவது இருக்கீங்களா? டேங்குக்குள்ள தான் போய் லவ் பண்ணானுங்க பார்த்தா இங்க கவர்மெண்ட் பஸ்ஸை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. இங்க பாருங்க கை பிடிக்கிற இடத்துல காதலிக்க பெண் தேவை, காதலிக்க தகுதி, வயது வரம்பு, இனி மேட்ரிமோனி நடத்துறானுங்களே. பொண்ணு வேணுமா? இந்த பையன் மொரட்டு சிங்கிளா இருப்பான் போல. ஸ்கூல் ஆனுவல் டேல திடீர்னு பொண்ணு கூட பேரை போட்டு ஆட விட்டாங்க. அந்த பையன் பொண்ணு கூட எல்லாம் ஆட மாட்டேன்னு மொரட்டத்தனமா நின்னுட்டு இருக்கான். என்னடா பண்ற? ஆடுறா, உன்னையா உண்டா எனக்கு ஜோடியா போட்டது, கொத்துக்கல்ல மாதிரி நிக்கிறானே. ஏய் மேல கை வைக்காத, கையாறு, டான்ஸ் ஆட முடியாப்ப. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இனிமே இவங்களோட வாழ்க்கையில கேக்கே நினைச்சு பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா கேக்கலாம் வெடிக்குது. ஒரு ஆன்டி ஆன்லைன்ல ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கும் போல டெலிவரி பண்ண டெலிவரி பாய் வந்திருக்காரு. ஆனா உள்ள போறதுக்கு வழி இல்ல, கம்பி வேலி போட்டுருக்கு. இப்ப எப்படா அந்த ஆன்டி கிட்ட ஜூஸ குடுக்குறதுன்னு யோசிச்ச அந்த பயப்புள்ள அவனோட மூளைய 100% யூஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிருக்கான். ஏக்கா நீ உட்காந்து பொறுமையா குடிச்சிட்டு பாக்கா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். தூக்கத்துல நடக்கிறது கூட ஓகே, ஆனா இதெல்லாம் ரொம்ப டூ மச்மா. அடே என்னடி பண்ற, என் பேக்க முடிச்சி அடி தூக்கத்துக்கு செத்தவளே. தம்பி உன் பைக்கு பின்னாடி நோ கேர்ள்ஸ் எழுதி விட்டுருக்க, ஆனா 2 பொண்ணுங்களை உஷார் பண்ணிட்டு போயிட்டு இருக்க, இதெல்லாம் நியாயமாடா கண்ணு? சில பேரை விளக்க மாத்தால அடிச்சாதான் சரியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது போலதான் அந்த டிவியும் போல. இந்த அண்ணன் விளக்க மாத்தாலே அடிச்சு ஓடாத டிவியை சரி பண்ணிட்டாரு. தினமும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருந்தா அந்த ஃபேனுக்கு போர் அடிக்காது, அதான் வாக்கிங் போய்கிட்டே சுத்துது. எங்க போனா அந்த பொறுக்கி பையா? டேய் உனக்கு தான் தேடுறேன், இங்கதான் இருக்கியா? அத்தே கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருப்பேன், டார் ஆயிருப்போமே. ஒரு ஜடையா பின்றதுக்கு இத்தனை பேரா? பரவாயில்ல, இந்த டெக்னாலஜி நல்லதா இருக்கு. ஈவினிங்ல விளையாடுன மாதிரியும் ஆச்சு, ஜடை பின்ன மாதிரியும் ஆச்சு. அன்முகம் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? வண்டியை விடுறா போட்டோம். குரங்கு இந்த உனக்காக வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். ஏய் யாரா நீ, என்னடா வேணும் உனக்கு சாப்பிட்ற நேரத்துல? இந்த வாழைப்பழம் கொடுப்பா.
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம ஓரமா சேவரன்னு உட்கார்ந்திருந்தா கூட பிரச்சனை நம்மள தேடி வரும். என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளவுதான்.